கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஜைன் டிவியின் வழியாக இயேசு ஜீவிக்கிறார் என்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல் காத்து சுகமும் பலம் ஜீவனையும் கொடுத்து இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தர் அடிமை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரின் வார்த்தை ஜீவனோடு இருக்கிறது. ஆண்டவரை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. விடுதலை கொடுக்கிறவரே, ரட்சிக்கிறவரே ஏசப்பா, நின்று துதிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆரம்ப முதல் முடிவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே. மீண்டுமாய் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதனமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடிக்கு வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதனமாயிருந்தான். இன்றைக்கு நாம் இதன் அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். இந்த தலைப்பிலே தான் நாம் அற்புதமான ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். முன்ன பின்ன அறியாத மக்கள் பஸ்ஸிலையோ இல்லை எங்கேயோ போகும் பொழுது நம் மீது கை கால்கள் பட்டுட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டு கும்பிடுவாங்க. மன்னிக்கணும், சாரி என்று சொல்லி அவங்க புரிந்த பாஷையில் முன்ன பின்னாடி மனுஷனை மதிப்பது என்பதை குறித்துதான ஒரு விஷயம். ஆச்சரியமாக இருக்கும். தெரியாத பட்டோம்னா அதை கும்பிட்டு அப்படியே கனம் பண்ணுவாங்க பாருங்கள், ஏன்னா கடவுளை சிருஷ்டிப்பு என்று சொல்லி. ஆனால் அநேகர் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ அல்லாதவர்களோ, வேதத்தை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாரும் பார்க்கின்ற பொழுது மனிதர்களை மதிக்கின்ற விஷயத்திலே அந்த காலத்திலே இருந்தார்கள். ரோட்டில் நடந்து போகும் பொழுது சிறு வயதிலே கிராமங்களிலே நடந்து போகிறாள் யாருன்னா ஒரு சிறு பிள்ளை, வயதானவர்கள், அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்கள், யார் இது நடந்து போகிறது, எங்கே போயின்னு இருக்கிறீங்க, வாங்க ஒரு டம்ளர் மோர் சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடுங்க, இந்த வெயிலில் ஏன் போகிறீங்க, உட்காருங்க, சாப்பிட்றீங்களா என்று அன்போடு உபசரிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மனித தன்மை, மனிதர்களை மதிக்கின்ற ஒரு விஷயங்கள். அது மாத்திரமில்ல, வாக்கு கொடுப்பார்கள். அந்த வாக்கு அதை நிறைவேற்றுவார்கள். ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுவார்கள், சரியாய் அதை ஒரு நாள் முன்பாகவே செய்து விடுவார்கள். மதிப்பது, கடவுளுக்கு பயப்படு. கடவுள் தெரியாது யார் என்று, ஆண்டவன் ஒரு இருக்கிறார், அந்த ஆண்டவன் பார்த்து கொள்வான் என்கிறதான விஷயங்களெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் இந்த பட்டணத்தில் ஒரு விதவை அந்த நியாயாதிபதியினிடத்தில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலை வருகிறாள். அந்த நியாயாதிபதி, நான் மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் இருந்தும் என்னை அடிக்கடி இவள் தொந்தரவு செய்கிறாளே, இவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நியாயம் செய்கிறாள். சரி, இது நாம் அறிந்த விஷயம். ஆனால் பழைய ஏற்பாடு புத்தகத்திலே ஒரு கணவன் மனைவி இவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம்.
1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேல் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராக்கிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர்த்த கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபொழுது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுகசெய்தி விசாரித்து என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாகோனில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தொழில்துறை கர்மேலில் இருந்தது. கர்மேல் என்கிறதான ஒரு விஷயம், எலியா இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டி போட்டதான கர்மேல் பர்வதம், எலியா எலிசா இவரெல்லாம் இந்த கர்மேல் பர்வதத்திலே அவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். நான் கூட அந்த கர்மேல் பர்வதத்தை போய் சென்று கண்டிருக்கிறேன். இஸ்ரேல் தேசத்திலே ஒரு உயரமான ஒரு மலை, அநேக மலைகள் உண்டு, கர்மேல் பர்வதம். இந்த கர்மேலிலே ஆடுகளை அவன் கிட்டத்தட்ட 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேல் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மேனுவலாக அப்போல்லாம் கத்திரியில் தான் கட் பண்ணுவாங்க. இப்போ மிஷின் வந்துடுச்சு. ட்ரில் மிஷின் போட்டோன்னு அப்படியே பாஞ்ச் மாதிரி ஃபேக்ட்ரியில் நல்லா பஞ்ச் மாதிரி இது பண்ணி, இந்த அயர்லாண்டு இந்த பனி பிரதேசங்களிலே ஷொட்டரெல்லாம் இருக்கும், அப்படியே பாஞ்ச் மாதிரி இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக. அந்த மாதிரி இப்போ லெதர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கூட கொண்டு வராங்க, சாக்ஸ் ஷூஸ் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆட்டு மயிரை அது முடிய நல்லா நைஸ் பண்ணி பஞ்சு போல வைத்து, அந்த காலத்திலேயே தொழில்துறையில் இந்த நாபால் ஈடுபட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவள் மனைவி அபிகாயில், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் புத்திசாலியாக இருக்க வேண்டும். ரூபோதியமாய் ரொம்ப அழகாகவும் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும், பயங்கர கோபக்கார முரடன், தூராதிருஷமாக இருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததி, யோசுவா காலேப். இவர்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கானானுக்குள்ளாக இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு பேர் சென்றாலும் வழிநடத்தி போன மோசே, இஸ்ரவேலை கொண்டு போனாலும் மோசே கூட போக முடியல. யோசுவா காலேப் மாத்திரம் கானானுக்குள்ளாக சென்றார்கள். அந்த காலேப்பினுடைய சந்ததியில் இருந்து வந்தவன் தான் இந்த நாபால். நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்தரித்து செய்திய வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்ட பொழுது, தாவீது வனாந்தரத்திலே இருக்கிறார். ஏன் நாபாலிடத்தில் அனுப்புகிறார் என்று சொன்னால், நாபாலை போல தாவீதும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் ஒரு காலத்தில். வனாந்தரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஆடை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள், அவர்கள் ஆடை இவர்கள் பாதுகாத்து ஒன்று தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் நன்கு அறிமுகமானவர்கள் என்று தாவீது இங்கே சொல்லுகிறார். ஆனால் நாபால் அதை ஏற்க மறுக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். 10 வாலிபர்கள் அழைத்து, நீங்கள் கர்மேல் போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுகசெய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது, அல்லது உறவினர்களோ இல்லை எங்கு சென்றாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நாம் வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்குள் சமாதானமும், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மேற்கத்திருக்கிறவன் இடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவும் இல்லை.
அவருடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இதை தாவீது சொல்லி அனுப்புகிறாரு. அதே போல இங்கே நாபாலிடத்தில் இந்த விஷயத்தை 10 வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது வாலிபர் போய் இந்த வார்த்தையெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே அவருடைய பெயரில் நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். எல்லாவற்றையும் சொல்லி அமைதியாக நின்றார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக பாருங்க, நாபாலுடைய அவருடைய குணாதிசயம் இதுதான் செய்தியின் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அவர் சொல்றார், நாபால் தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். வனாந்தரத்தில் தண்ணீர், திராட்சரசம், அப்பம், அடை, கோதுமைகள் இவைகளுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். தாவீதிடத்தில் அநேக ஆட்கள் உண்டு. பல இடங்களிலே அவர்கள் யுத்தம் மேற்கொண்டு பல்வேறு விஷயமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆடு மேய்க்கின்ற காலத்திலே ஒரு நல்ல பழக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் அந்த தாவீது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட அநேகர் அப்படித்தான், தெரிந்தவர்கள் கூட தெரியாததை போல அவர்கள் பேசுவார்கள். யார் அவர்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பிறகு அப்படியே அப்படியா, ரொம்ப நாளாச்சு பார்த்து, கொஞ்சம் மெலிந்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் குண்டாயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். மனிதர்களை மதியாத ஒரு காரியம், தெய்வ பயம் இல்லாதவர்கள் என்பதற்காக இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தாவீது ஏற்கனவே வந்து சவுலை கொன்ற விஷயம் பல இடங்களிலே பப்ளிசிட்டியாக இருக்கிறது. ஈசாய் அவரும் நன்றாக தெரியும், தெரியாத ஆட்கள் இல்லை. யுத்தத்திலே அவர் இருக்கிறார், பல்வேறு பிரச்சனைகளோடு அவர் வனாந்தரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்ற அவர் அபிஷேகம் பெற்று தெரியாவிட்டாலும் தாவீது நன்கு தெரியும். ஆடுகள் ஏற்கனவே மேய்த்து கொண்டிருந்தார்கள், மந்தைகளை காத்து கொண்டிருந்தவர்கள். ஈசாய் மிகப்பெரிய ஒரு 8 குமாரர்கள், நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் நாவன் ஒரு முரட்டாட்டம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறான். நாபால் என்று சொன்னால் பைத்தியம். அப்போ பாருங்க, தங்கள் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரினால் அநேகர் உண்டு என்று சொல்லி அவன் ஏளனமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிற அவர்களுக்காக மயக்கத்தர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்னாரிடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். முன்ன பண்ண தெரியாத ஆட்களுக்காக நான் அடித்த ஆடுகள், சமையல், திராட்சரசம் இதெல்லாம் கொடுத்துருவோம்னா முன்ன பண்ணி யாருன்னே தெரியாது, தாவீது யாருன்னே தெரியாது என்று சொல்லி அவன் சொல்கிறான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்தாங்கன்னு தெரில, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்று சொன்னால் இந்த வனாந்தரமும் இந்த கர்மேல் பருவம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு அதிகமாகத்தான் இருக்கும் என்று சொன்னால், இப்போல்லாம் பஸ் ரூட் இருக்குது, அப்போல்லாம் வந்து வனாந்தரத்தில் வழிகள் நடப்பாதை தான். இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்குள் அண்டையில் இருந்து விட்டார்கள். மொத்தம் 600 பேர் தாவீதோடு இருக்கிறார்கள். அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலை நோக்கி, பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கையில் அபிகாயில் இடத்துல ஒருத்தன் போய் சொல்கிறான், இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலே ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். பார்த்தீங்களா, கோபமடைந்தார். உங்கள் கணவர் கோபமடைந்தார். உங்கள் கணவரை விசாரிக்கும்படியாக என் எஜமானன் வந்தார், அவர் சீறினார். அந்த மனுஷரோ அவர்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது
தமது பொருளினால் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடு மேய்த்திருந்தோம், வனாந்தரத்தில் இருந்தோம், ஒரு பொருளும் போனது கிடையாது. நாங்கள் பாதுகாத்தோம், அவர்கள் பாதுகாத்தார்கள், எந்த சண்டை கிடையாது. நாங்கள் சமாதானம், நாங்கள் ஆடுகளை மேய்த்து அடுத்து இருந்த நாளெல்லாம், இந்த வேலைக்காரன் சொல்கிறான் அபிகாயில் கையில், இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய ஜமானின் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாக ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. எவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறான். பேலியாளின் மகனா பிசாசின் பிள்ளையாய் இவர் இருக்கிறார். இந்த வார்த்தை இன்னொரு இடத்துலையும் வருது. ஏலியின் பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. பாஸ்டர் 1 சாமுவேல் ஏலி, அவருடைய பிள்ளைகளும் பேலியாளியின் பிள்ளைகளாய் மாறி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் அந்த வார்த்தை கேட்ட உடனே அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்திய திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலையும் வற்றலான 200 அத்திப்பழ அடையும் எடுத்துக்கொண்டு கழுதின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு இதை அறிவிக்கவில்லை. அதுதான் அவள் புத்திசாலித்தனம் என்று சொன்னால். அவன் ஒரு மூர்க்க உடையவன், அவன் ஒரு பைத்தியக்காரன் போல் இருப்பான். அவன் மனிதனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவன். ஆனால் இவள் தேவனுக்கு பயந்த ஒரு அற்புதமான மகள். அவள் புத்திசாலியாக இருக்கிறாள். அவர் எப்படிப்பட்டவளாக இருக்கிறார் என்று பார்த்தா, அவள் மகா புத்திசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையில் மறைவில் இருக்கிற வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். 1 சாமுவேல் 25:20 வசனத்தில் அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் என்று தன்னுடைய கணவரை குறித்து தாவீது சொல்லுகிறார். நான் நன்மை செய்தேன், அவன் தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடிர் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவார் என்று சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் தாவீது வேலைக்காரங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து. என்ன ஒரு அற்புதமான ஒரு தாழ்மை! இவளுக்கு தான் தெரியும் தாவீது யார், அவருடைய பலன் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பது அபிகாயில் நன்கு அறிந்திருந்தாள். அவருடைய கணவருக்கு அவன் குடிப்பது, கோபம் அடைவது, அவன் ஒரு பைத்தியக்காரன் எப்போது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகை என்மேல் சுமரட்டும், என் கணவர் செய்த அந்த குற்றம், அந்த தவறு என் மீது சுமரட்டும் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேசட்டும் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். இந்த நாபால் அவர் என்னுடைய கணவர் தான், அது பிசாசு பிடித்த ஒரு மனிதன். அவன் பேசினதும் ஒரு பொருட்டாக எண்ணாதீரும். அவன் பெயர் எப்படியோ அப்படியே நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. எனக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் நான் எல்லாவற்றையும் ஏற்றி அனுப்பியிருப்பேன், உனக்கு வேண்டியதெல்லாம் செய்திருப்பேனே. நான் ஒரு வாலிபரும் நான் காணவில்லை. என் ஆண்டவனே என்னை மன்னியும் என்று அபிகாயில் கேட்கிறது பார்க்கிறோம். இப்போதும் என் ஆண்டவனே
நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே தாவீதுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போது என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கையை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு நேரிடுகிற தேடுகிறவர்களும் நாபாலை போலாக கடவர்கள். என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறா பாருங்க. அற்புதமான ஒரு ஆலோசனை. என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரக்கூடாது, இந்த பாவம் உன் மீது இரத்தப்பழி வரக்கூடாது. உங்கள் சத்துருக்கள் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல பைத்தியம் பிடிக்க கடவர்கள் என்று சொல்வது பார்க்கும். இப்போதும் ஒரு அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக என்று சொல்லுகிறதால் பார்க்கிறோம். அவள் கொண்டு வருகிறதான் அப்பம், திராட்சரசம், அடை, அத்திப்பழ அடைகள், 5 ஆடுகளை அடித்து நன்றாக இறைச்சி உணவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாள். அதை வாங்கி கொள்ளும். அது சொல்கிறா பாருங்க, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். உமது அடியாளின் பாதகத்தை, பாவத்தை, மீறுதலை மன்னியும் என்று கேட்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவன் என்கிறதான ஒரு விஷயம், ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு மன்னிப்பு கேட்கிற விஷயத்தை போல் இங்கே இருக்கிறது. விசுவாசிகள் நாம் கடவுளிடத்தில் ஒரு தவறு செய்யும்போது இப்படித்தான் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உம்மை துன்பப்படுத்த உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடுகிற ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவருடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. கவன் என்று சொன்னால் தாவீதுகளும் கோலியாத்தை அந்த கவன் கயிறிலே ஒரு கல்லை வைத்து அடிப்பார்கள், சுழற்சி. அதை போன்று கர்த்தன் ஆதரவில் இருக்கிற ஜீவனோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்கள் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்து போக கடவர்கள் என்று சொல்லி உம்முடைய கர்த்தர் உம்மை குறித்தும் சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. அற்புதமான ஒரு ஆலோசனை அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ விருதவாய் இந்த ரத்தம் சிந்தாமலும், நீ விருதவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது. பார்த்தீங்களா, பழி வாங்க நாம் கூடாது. பழிக்கு பழி, பகை, விரோதம் இவையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டான் அப்பொழுது என் ஆண்டவனாக உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்முடைய அடியாளை நினைப்பாயாக என்று சொல்லும் பொழுது இப்போ தான் தாவீது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். தாவீது நாபாலும் அந்த இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் கொன்று ஒரு சுவர்களில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு அழிக்க வேண்டும் என்று அவன் 400 பேரை தெரிந்து கொண்டு போகிற வேளையில் அந்த கோபத்தெல்லாம் அடக்கி அபிகாயில் அற்புதமாய் அவனோடு பேசி ஒரு ஜெபத்தோடு அவள் செய்கிறத ஆலோசனை கொடுக்க பார்க்கிறோம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று தாவீது சொல்லுகிறார். நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கும் ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடு போ, உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். சில இடங்களிலே பிரச்சனை வரும் பொழுது சொல்லுவார்கள், உங்கள் முகத்திற்காகத்தான் நான் அமைதியாக போகிறேன் சொல்லுவாங்கள்ல. நம்ம அக்கம் பக்கம் பேசும்பொழுது உன் மூஞ்சை பார்த்து நான் கொடுக்குறேன், உனக்காக நான் இதை செய்கிறேன், உன் முகத்தை நான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த நடந்துக்கிற மனிதாபிமானம், மனிதர்களை மதிப்பது,
தேவனுக்கு பயப்படுகின்ற காரியம் இந்த அபிகாயிலிடத்தில் இருக்கிறது. இவள் தேவனுக்கு பயப்படுகிறாள், மனிதனை மதிக்கிறாள். ஆனால் நாபால் தேவனுக்கும் பயப்படவில்லை, மனிதனை மதிக்கவில்லை. இதுதான் இன்றைக்கு இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, சில நாட்கள் ஆனபோது தாவீது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த சந்திச்சுட்டு அவள் போகிறா, திரும்பி போய் அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்து ஒப்பான ஒரு விருந்து அவன் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்திருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பொழுது அவன் மனைவி அபிகாயில் இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். அவள் சொல்லியிருப்பா, நீ அவர் கையில் போய் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்கிறிய, இது நியாயமா? அவர் எப்படிப்பட்ட ஆள்? அவர் உன் குடும்பமே அழிக்கும்படியாக அவர் வந்தார். நான் தான் போய் சமாதானப்படுத்தி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தேன், மறுபடியும் என்ன நிலைமையே தெரியல என்று சொல்லி அவன் பொழுது விடிஞ்ச உடனே இந்த விஷயத்தை சொன்ன உடனே கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். இப்போ கர்த்தரே வாதிக்கிறார். அப்போ என்னன்னு சொன்னால், தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் தாவீதின், அது ஈசாயின் குமாரன், இந்த சந்ததியில் தான் இயேசு பிறக்க போகிறார். பூமி நிறைவும் கர்த்தருடையது. அப்போ தாவீதுக்கே அவன் துரோகம் செய்த பொழுது இவன் நல்ல காரியங்களை பாதுகாப்பு செய்திருக்கிறான், தெரிந்தவன் தான், ஒன்றும் தீங்கு செய்யவில்லை. ஆனால் இவன் இப்படிப்பட்ட விஷயம் செய்தது தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாதான் இருந்தது. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுறதுக்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். அல்லேலூயா. அற்புதமான இது ஒரு படக்காட்சியை போல நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காட்சி நல்ல ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். இதை அற்புதமான ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன கற்றுக்கொள்ளுது என்று சொன்னால், மனிதர்களை நாம் மதிக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறானால் மனிதர்கள் நாம் மதிக்க வேண்டும். ஒருவரையும் நம்ம சாதாரணமாக இடப்பட்டுக்கூடாது என்று சொன்னால், கர்த்தர் அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், ஒருவர் ஐக்கியப்பட்டிருங்கள் என்கிறதான விஷயத்தில் இந்த காரியம் நடைபெறுகிறது. கர்த்தரே நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது கொஞ்சம் அபிகாயில் லேட்டாக வந்திருந்தால் அவர் கொலைகாரனாக இருப்பார், இரத்த பழி அவன் மேல் இருந்திருக்கும். ஏற்கனவே யுத்தத்தில் அநேகரை கொன்று குவித்திருக்கிறார் தாவீது. அதனால தான் தேவனுடைய ஆலயத்தை கூட கட்ட முடியாத அளவுக்கு இரத்த படிந்த கரை என்று சொல்லி தான் சாலமோனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் மனிதர்களை நேசிக்க வேண்டும், மனிதர்களை மதிக்க வேண்டும், தேவனுக்கு நாம் பயந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் இந்த நல்ல ஆலோசனையை எடுத்து மற்ற மனிதர்களோடு நாம் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனுக்கு பயந்து நாம் ஒவ்வொரு நாள் வாழ்வோமானால் நிச்சயமாக நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு அது மகிமையாக இருக்க என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்குது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவே, இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாக இருந்த ஆண்டவரே, இந்த நாபால் ஆண்டவருடைய நிலையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே மரணம். அவன் ஆண்டவர் அவ்வளவு ஆஸ்தி, ஆடு மாடுகள் எல்லாம் இருந்து அவன் மூர்க வெறி கொண்டபடியினாலே ஆண்டவரே அற்பமாய் தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் என்று ஏளனமாய் பேசினதை நாங்கள் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்களாக இருக்கிற மனிதர்களை கூட என் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாயிருங்கள், அன்புள்ளவனாயிருங்கள், ஒருவருக்கொருவர் ஆலோசனைக்காரர்களாக இருங்கள் என்றும் நீ சொல்லியிருக்கிறீரப்பா. உடைய ஆலோசனைக்காய் நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் அனைத்து மனிதர்களை மதிக்கிற ஒரு அன்பையும் இது கொடுத்தமணிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.